நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார், ஆரியா தான் போட்டான்னு. நீங்கள் சொல்லாமலா போட்டிருப்பான் அப்படின்னாரு. சார் சத்தியமாக நான் சொல்ல சார். சார் இது என்னதுடா, இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னு பார்த்துட்டு இல்லை, என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் அந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். உடனே எங்கள் அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்கள் 2 பேரும் படத்தில் தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில மாடா பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவங்க எல்லாரும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த படத்தினுடைய எங்களுடைய தில்லுக்கு துட்டு 1, 2 அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ரைட்டிங்கில் ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக இருந்து உதவி பண்ணியது திரு இந்திரா சவுந்தரராஜன் சார். அவர் இப்போ இங்கே இல்லை, இறந்துட்டாங்க அவர். ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. இருந்தாலும் அவருடைய ஆன்மா எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களோட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறோம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர். ஸோ அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்தில். அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு, இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீயும் நானும் கூல் சுரேஷும் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் மன்மதனில் கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சான்ஸ். மன்மதனில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டுருக்கேன். அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார். வந்த உடனே நான் வந்து வாங்கன்னொன்னே இந்த மாதிரி என் பேர் கேட்பார், இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும், இதுதான் சீன். நான் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆகிட்டு, என்ன ஏதாவது ஆளுகளை மாற்றுறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க, இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கு, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன், சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸா தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒன்று பண்ணலாம், நான் வந்தோன்னே உன் பேர் கேட்குறேன், உன் பேர் என்னென்னா அப்போ தான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னென்னு கேட்குறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு. நான் எக்கோவில் வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீனுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னென்னா என்னை காட்டும் போதே ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி ஒன்று பண்ணலாமா, என்ன நீங்கள் கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள், அப்படி பண்ணலாம் அப்படின்னா. ஒன்று அவரும் சிரிச்சிட்டு, சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் பில்டப்பாக இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பார், உன் பேர் என்னன்னுவார். நான் ஒன்று பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னுவார், டேய் ஒரு பாபி தாண்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப்புக்காக 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சீன் அவரோட ஆரம்பிச்சது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும், இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ணுற STR 49லையுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா, டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார். அன்றைக்கி கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு 3 ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள், ஐ லவ் யூ ஆல் த டைம். அதனால் எனி டைம் எப்போவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன். அது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் STR 49 நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சொல்லி ஆரியா முறைக்கிறான், ஏண்டா நாங்கள் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்யம் தேட்டரை புக் பண்ணால் நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு. அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆரியா. ஸோ ஆரியா தான் எனக்கு தெரியும், ஆரியா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களை கொண்டு வந்தது. கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பராக போச்சு. அப்போ ஆரியா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே, கிஷோர் எங்கே, கிஷோர் வாங்க, இவர் தான் கிளாரிட்டி கிஷோர். இவரை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இவரை ஃபஸ்ட்டு கேட்டோன்னா என்ன சார்னா, அவர் வந்து ஒன்றும் இல்லை சார், எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும் அப்படின்னாரு. நான் உடனே சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கேட்டோன்னு வச்சுங்களேன், வெள்ளை பேப்பரா இல்லை ப்ரௌன் பேப்பரான்னுவார். வெள்ளை பேப்பர் கோடு போட்டுதா போடாதா, கோடு போட்டது, இப்படி போட்டதா இப்படி போட்டதா,
சரி இப்படி போட்டது. சரி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு A4 ஷீட் வேணுமா சின்னதாக வேணுமா, இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி. இதுக்கு எண்டே கிடையாது. நான் சொல்லுவேன் சார் நீங்கள் எதனா ஒரு பேப்பர் கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது இவர் கூட தான். ஆனால் அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா பிஃபோர் பேப்பரில் நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார். கிளாரிட்டியாக இருக்கா பேச்சு? ஸோ அதுக்கப்புறமா ஆர்யா என்னுடைய நண்பரில் இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி. நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் ஆகணும். அதாவது கல்லூரியின் கதை படத்தில் தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு படத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பெங்களூர்லேருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டின்னு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக. அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பெருசாக எனக்கு தெரியாது வெளியே. ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. ஆர்யா தான் ஹீரோ. அந்த அறிந்து மரியாதை நடித்து முடிச்சிருக்கான ரிலீஸ் ஆகலை. ஸோ நாங்களாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போது அவங்கெல்லாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது நான் ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில். நீங்கள் யாருமே ஒன்று ஆர்யாவில் என்னது இவரை யாருன்னு கேட்டிங்களா, இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஆனால் அவங்களாம் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்ட்டான். ஒன்று அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்ன பார்த்தாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு ஆர்யாவில் வச்சான் அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க. டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா, டேய் என்னடா சம்மந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார்னு இப்போ காமெடி பண்ணுன்ற மச்சா பண்ணு தப்பாயிடும் நீ பண்ணு அப்படின்னா. சரி நானே எழுந்து அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆன அப்படின்னா ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க சிரிக்கல, மச்சான் பத்தலை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா. இதை தான் நாங்கள் VSOPயில் கூட வச்சுருந்தோம். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினா நான் ஹீரோவாக நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியானு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடினு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இல்லை சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண. நான் சொன்ன மச்சான் என்னை ப்ரூவே பண்ண வேணாம், என்னை விட்டுரு, நான் காமெடினா இல்லாமல் கூட போகிறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போது காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்தில். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார் ஆர்யா தான் போட்டான்னு. நீங்கள் சொல்லாமலா போட்டிருப்பான் அப்படின்னாரு. சார் சத்தியமாக நான் சொல்ல சார், அதாவது என்னை எந்த லெவலில் மாட்டி விட்டுருக்காண்ணா. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு மேட்ரு ஒன்று சொல்ல போகிறோம், அதை கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான், ஆர்யாவுக்கு பிடிச்சி போச்சு, ஆர்யா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு 6 மந்த் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நான் தான் கிங்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ அப்புறம் ஆர்யா வந்தான். அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. ஆர்யா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு, தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆர்யா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால், மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ அங்கே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தான். வந்து மச்சான் படம் சூப்பராக இருக்குது, கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி ஓகே இது என்னதான் இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னு பார்த்துட்டு இல்லை என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் அந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்றே ஷாக் ஆகி மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இது ரெனோவேஷன் பண்ணுறோம், இடிச்சா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல, கம்முன்னு நீ ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணுவேன் இடம் கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் அவனுக்கு அனுப்புகிறேன், நீ இந்த வீட்டை வந்து இடித்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணுறேன்னு. உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணால், ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். சண்டே நைட் இது நடக்குது, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை ஏன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா போயிட்டு வீட்டை காணும் சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவுக்கு போயிருக்காங்க, அந்த தெருவுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ராஜா நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்கிறேன் மாட்டேன் வீட்டை காணுண்டாரு. இல்லைம்மா நான் வந்து சொல்கிறேம்மான்ட்டு. அம்மா இல்லைம்மா ஆர்யா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும், நான் சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா. உடனே எங்கள் அம்மா ஷாக்கா, ஏண்டா நீங்கள் 2 பேரும் படத்தில் தானடா அப்படி பண்ணுவீங்க, நிஜ வாழ்க்கையில் மேடா பண்ணுவீங்க, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கிரவுண்டாக ஆக்கி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் என்னென்னா இதில் ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறது, 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரியின் கதையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமாவில் இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுவோம்.
ஐயோ அது அப்படி ஆகிடுமோ, ஐயோ இப்படி ஆகிடுமோ, இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்கிற வரைக்கும் ஜாலியாக வாழ்வோம், நல்லபடியாக வாழ்வோம், என்ன வருதோ பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்யாவை இங்கே ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசராக நிற்க வச்சிருக்கு, என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்யா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வேற யாருனா இருந்தாங்கன்னா என் வீட்டு வாசலே தான் படுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா ஆர்யா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத, ஃப்ரீயாக பண்ணு, உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்காக இறங்கி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆர்யாவுக்கு நான் திருப்பி தருவேன். மிகப்பெரிய வெற்றி படமாக இது இருக்கும். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த், பிரேமானந்த். ஸோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு கதை சொன்னால் அதை பல லேயரில் சொல்லுவான். டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் தான், ஆனால் ஹாரருக்குள்ளே ஒரு கேம் ஷோ இருக்கும், கேமுக்குள்ளே ஒரு பணம் திருட்டு போகிற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி த்ரில்லரு, அட்வென்ச்சரு, அதுக்குள்ளே கேம், இப்படி நிறைய மல்டி லேயர்ஸில் ஒன்று பண்ணுவான். அந்த மாதிரி தான் இந்த கதையும். இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது, ஈவன் ஆர்யா கூட சரியாக தெரியாது, யாருக்கும் நடித்தவங்களுக்கு தெரியாது. இதை எடுத்து முடித்து பார்த்தா மட்டும்தான் இது புரியும். ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக கிளியராக அவ்வளோ காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணுவான். ஸோ அந்த விதத்தில் ஆனந்தை நான் பாராட்டுறேன். ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி. ஆனந்து கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன் எங்க அவனை மேலே தூக்குங்க. அவன் வந்து அந்த வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பண்ணுவான், அப்படியே தூரமாக நின்று கை காட்டுவான், ஃபீல் பண்ணுவான். ஆனால் வந்து அப்புறம் கேட்பான், என்ன சொல்லவே இல்லை இல்லை அப்படின்னு. வா மேலே வா, வா வா, இல்லை சொல்லியாச்சு உன்னை பற்றி, மேலே வா. இவன் தான் அங்கே ஓரமாக நிற்கிறான் பாருங்க, அதாவது வந்துட்டு இந்த கேட் ஓரமாக. ஸோ என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி நினைப்பான். இதில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயந்தான், டீம் ஒர்க்கு. ஆனால் இவன் பிடிச்சிருக்கான். ஸோ அப்புறம் சேது நீயும் மேடைக்கு வா. சேது வா வா, பரவாயில்ல வா. என்ன ட்ரெஸ் போடலையா? வா. ஸோ சேது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேருடைய ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ டீம் ஒர்க் சேது. ஸோ இவங்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பி டீம் இருக்காங்க, குணாமான், சுந்தர், விஜய், சரவணன், தானிஷ். ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா இதில் நடித்த எல்லாருமே, நம்மளுடைய நிழல் ரவி சார், கஸ்தூரி மேடம், யாஷிகா ஆனந்த் அண்டு கிங்ஸ்லி, மாறண்ணன், எல்லாரும் படத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது. மாறண்ணனுக்கு ஒரு டிவி காமெடி இருக்குது, கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அது கிங்ஸ்லிக்கு ஒரு தலைகீழ நடக்கிற காமெடி இருக்குது, மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்குது, அண்டு நிழல் ரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்குது. ஸோ யாஷிகா ஆனந்துக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்குது, நம்ம கஸ்தூரி மேடம்க்கு ஒரு புக் காமெடி இருக்குது. இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த காமெடிலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேட்டரில் கண்டிப்பாக பயங்கர கிளாப்ஸ் வரும், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார், எங்களுடைய டீம் அவருடைய வேரியேஷன், நாங்கள் லைனாக ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பார். ரொம்ப பொறுப்பானவர், ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார், ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவார். ஸோ ரொம்ப என்னை அழகாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய டீம் பாலாஜி, கார்த்தி அண்ட் கிளின்டோ, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் சார் வந்துட்டு ஒன்லி ஒர்க்கு மட்டும் இல்லை, அங்கே நிறைய ரோப் ஷாட்லாம் போயிட்டே இருக்கும்ல, கேமராவில் தான் இருப்பார். கட்டு சொன்னோன்னே டக்குன்னு கேமரா விட்டு ஓடி வந்து ரோப்பில் வரும்போது அப்படி கை கொடுப்பாரு. இல்லை சார் சிரிக்கிறார் பாருங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு தான் கொடுத்தாரு. கை கொடுத்தது உண்மை, ஆனால் ஹீரோயினுக்கு, எங்களுக்கு இல்லை. ஸோ ரொம்ப நல்ல மனிதர். அடுத்தது நம்ம ஆர்ட் டைரக்டர் மோகன் சார். ஸோ அவர் என்னென்னா, நாங்கள் ஒரு 4-5 செட்டு போட்டோம் கோகுலம் ஸ்டுடியோவில். செட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாரிட்டி கிஷோர் சார் இருக்கார் இல்லையா, எல்லா செட்டையும் பிரித்து மாற்றி திருப்பி அதையே பெயிண்ட் பண்ணி இப்படி காட்டுங்கன்ட்டார். ஸோ அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டார், டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனு. இப்போ 4 சைடு செட்டு போட்டார் இல்லைங்களா, 4 சைடு திருப்பி அவர் திரும்ப கலர் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி மாற்றி பண்ணிட்டாரு. நாங்கள் வந்தோன்னா காட்டுறாரு, வழி இல்லை போகிறதுக்கு, சுற்றி கிணறு மாதிரி இருக்குது. என்னடா இது எப்படி சார் இப்படி போகிறதுன்னா, ஏணி போட்டு ஏறி உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி ஏணி போட்டு ஏறி வெளியே வந்துடுங்க, அதுக்கப்புறம் நமக்கு எங்கே வழி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற லெவலில் ஒர்க் பண்ணார். ஏன்னா நாங்கள் காமெடி செட்டுக்குள்ளே பண்ணும்பொழுது இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க, இதை இடிங்க அப்படின்னுவோம். ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட டீம் அவரும் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஒர்க்குமே செட் ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மோகன் சாருக்கு நன்றி.
அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஆஃப்ரோ, மிகப்பெரிய பலம். ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமே அதனுடைய மியூசிக்னுவாங்க. இப்போவே இந்த சாங்கு கோவிந்தா சாங், அப்புறம் இன்னொரு சாங் ரெண்டுமே நல்லா ஹிட் ஆகி வைரலாக போயிட்டுருக்கு. ரீ ரெக்கார்டிங்கில் ஆஃப்ரோக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கிளாப்ஸ் பண்ணுறாமல் ஒரு 4 இடம் இருக்குது. ராஜேந்திரன் சாருக்கு ஒன்று வாசிச்சிருக்காரு, அந்த இடம். இன்னும் ஒரு 3 இடம் இருக்குது. பிட்டு சாங், ஆனால் செம்மையாக இருக்கும் அது. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்டு ஹீரோயின் கீதிகா. ஸோ ஆனந்த் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டே வரும்பொழுதே அவங்க எல்லா காஸ்டியூம்ஸு, பெடிக்யூர், மெனிக்யூர், ஹேர் வாஷ் எல்லாம் பயங்கரமாக வந்தாங்க. வந்த உடனே இப்போ எங்களுக்கு என்ன காஸ்டியூம்னோடனே அந்த தலையெல்லாம் அழுக்காக்கி கையெல்லாம் அந்த கரியில் போட்டு பெரட்டி அழுக்கு கவுனை கொடுத்து அப்படி தான் எடுத்தோம். பட் ஆனால் அவங்க வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க. உடனே மூட் அவுட் ஆகி ஐயோ என்ன இப்படி இருக்கலாம் இல்லாமல். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வேரியேஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஜெசிகா, ஹர்ஷினி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள். அண்டு எடிட்டர் பரத், என்னுடைய படத்தில் நாங்கள் எழுத ஆரம்பித்த பேப்பர்லேருந்தே கூட உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தார் எடிட்டிங். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். அண்டு இந்த டீம், என்னுடைய டீம் குஷி, ககன் அண்டு மகேஷ், இளங்கோ, இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தினுடைய மெயின், அதாவது வந்து டிடி தில்லிதுட்டு 1, 2, 3 இதெல்லாம் பார்த்துருக்கேன். டிடி ரிட்டர்ன்ஸ் அதே டீம் எல்லாம் பார்த்துருக்கேன். இதில் என்ன புதுசு, இதில் நம்ம என்ன பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கௌதம் மேனன் சார், ஜிவிஎம் சார் இருக்காங்க, அண்டு செல்வராகவன் சார் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே ஹாரர் ஜானரில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க 2 பேருடைய போர்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா அண்ட் ஹரி மாஸ்டர் அவர்களுக்கும், டிசைனர் தினேஷ் அண்ட் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய சண்பகமூர்த்தி சார் அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தின் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்க ZTV அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன், நம்ம ஒன்று ஜெயிக்கிறோம், ஒருத்தர் ரொம்ப உச்சத்துக்கு போகிறான், இல்லை லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன். ராமரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை, அதில் அவர் கூட இருந்து அவரை பற்றி பேசின சீதா அண்ட் லக்ஷ்மணன், விபூஷணன், பரதன், ராவணன், இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்தது தான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன். அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு உயரத்துக்கு போகிறான்னா அவன் மட்டுமே இல்லை, அவனோட டேலண்ட்டை மட்டுமே காரணம் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம். அப்படி என்னை சுற்றி இருக்கிற இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அப்புறம் அந்த ஏதோ சிரீஷ் நண்பர் அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நண்பர்லாம் கிடச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நினைப்பேன். என்னுடைய முதுகெலும்பாக இருந்து என்னுடைய டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது, இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கிறது, எனக்கு வாய்ப்பு கொடுத்த STRலேருந்து இன்றைக்கி நான் இங்கே ஹீரோவாக இந்த படத்தில் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க ஆர்யாவிலேருந்து, மாறன்லேருந்து எல்லாருமே. அண்ட் தென் அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மீடியா அண்டு ப்ரெஸ். ஸோ ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பர்சனலாக ஃபோன் பண்ணி இது இப்படி சொல்லுங்கள், இது பண்ணுங்கள், செய்யுங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக ஒன்று ஒர்க் பண்ணால் நம்ம குடும்பம் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும். ஸோ என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும். அப்புறம் 12 வருஷம் கழித்து ஒருத்தன் படம் வந்து அந்த காமெடியை ரசிக்கிறீங்கன்னா, என் மேலே அளவு கடந்த அன்பு வச்சிட்ருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு சொந்தங்களாகிய என்னுடைய ரசிகர்கள் நீங்கள் தான். ஸோ உங்களுடைய இந்த ஒரு அன்பும் மிக முக்கிய ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூட்டின்னு வந்திருக்கேன். மாமா, அக்கா, அண்ணன், சித்தி, அத்தை, மாமான்னு. ஸோ அவர்களுக்கும் எல்லா குட்டீஸ்க்கும் இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். May 16th ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக படம் உங்கள் எல்லாரையும் மிக பெரிய லெவலில் திருப்திப்படுத்தும். நல்ல காமெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. டிடி ரிட்டர்ன்ஸை விட ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது. அதை வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமாக நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். என் காசாக இருந்தால் பரவாயில்ல, நண்பன் காசு. ஸோ அதனால் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, மற்றும் வேறு யார், நம்ம மதன் டீம், மதன் அண்ட் பரத், என்னோட டீம் ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துக்கிற பரத், கிஷோர் அண்ட் தேவ் அண்ட் கிருஷ்ணா, ஜெய். ஸோ அவங்களுக்கும் இப்படி எல்லாரும், மற்ற யார் பேர்லாம் நான் விட்டுருக்கேன்னு தெரியல, எல்லாருக்கும்
ஸோ எல்லாருக்கும் மனமாத நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். மே 16 மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல படம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட குழந்தையோட பாருங்கள். குழந்தைங்களுக்கு தான் மெயினாக நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ், நன்றி.